சார் நீங்கள் கொஞ்சம் மைக் என்ன மைக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி 20 அண்ணே அப்படியே அண்ணே கொஞ்சம் முன்னாடி அண்ணே நம்ம கொஞ்சம் பின்னாடி போனோம்னா ஒயிட் வருமே வாங்க எல்லாரும் ஒயிட் வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயா இருக்கும் எல்லாரும் கவர் பண்ணிக்கலாம் ரைட் ஓகே பாருங்க அண்ணே கொஞ்சம் முன்னாடி வாங்க ஓகே சார் நீங்க வாங்க சார் 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 ஒன்றே உள்ள ஒண்ணு கை ஓகே வந்துட்டேன் ஓகேவா ஓகே பேசு தலைவர் சார் பூ எக்ஸ்ட்ரா பண்ண ஏதாவது எடுக்கலாம் லோன் டைப் பண்ணி கொடுக்குறோம் கொஞ்சம் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு 2.7 கொஞ்சம் எப்போ கட்டி பிடிப்பீங்கன்னு சார் இன்னும் ஒரு 2 months முடிஞ்சு ஏஎஸ்எம் டெமோலிஷன் பண்ண ஒரு 2 months முன்னாடி முடிச்சிருவாங்க முன்னாடி முன்னாடி 3 கோச் இது 3வது கோச் 2 கோச் முடிச்சு மேலே இதுலேயும் நீங்கள் தான் ஆமாம் வெளியே உட்காந்துருக்கீங்க பார்க்கலையா எப்படி பார்த்துக்கிறாங்க டாக்டர் என்ன பார்த்துக்கிறாங்களா பணம் இல்லையே மருந்தெல்லாம் கொடுக்குறாங்களா நல்லா சொன்னா இடம் பற்றாக்குறையா இருக்கு ஏன்னா இந்த ஐநூறு போட்டு வந்து எங்களுக்கு 20 போட்டு ஏன்னா இது மருத்துவமனை சார் சார் உள்ள வரும் சார் சார் கேள்வி ஹலோ சார் நீங்களே வாசிக்கிறீங்களா? சரி. இப்போ நேற்றுக்கு முதலமைச்சர் வந்து அறிவிச்சார் தமிழ்நாட்டுடைய வரலாறு, தமிழ்நாட்டுடைய பழங்கால பெருமைகள் எதனா சொல்லுங்க பார்ப்பேன். என்ன அறிவிச்சார்? இல்லை நேற்றுக்கு செய்தி இன்னைக்கு படிச்சிருக்கீங்க. எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க ஏதாவது வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, நீல புரட்சி இதெல்லாம் இருக்குல்ல மேலும் இந்த கூட்டத்தில் நன்றியுரை வழங்கியிருக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர், இந்த கூட்டத்துக்காக வருகை தந்திருக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வன அலுவலர், திட்ட இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள், மக்கள் பிரதிநிதிகள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். நன்றி. தொடர்ந்து நம்முடைய புதிய மாவட்ட வருவாயாளர் அவர்கள் இணைச்செயலாளர் அவரை தொடர்ந்து
மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு ஆனால் வந்திருக்கின்ற அந்த குழுவினரை சிவகுழுவினர் அவர்களுடைய தலைமையில் வந்திருக்கக்கூடிய குழுவினரை வரவேற்று சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் அறிவிச்சிருக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட அலுவலர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் பொங்கலை தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய உதவி காரணமாக பல்வேறு பணிச்சுமைகளில் நீங்கள் இருந்தாலும் கூட இன்று நம்முடைய பொருட்கணக்கு குழுவுடைய தலைவர் அவர்கள் தலைமையில் வந்திருக்கக்கூடிய இந்த கள ஆய்வு மற்றும் இந்த அரங்க ஆய்வையும் சிறப்பாக நடத்தியிருந்து நம்முடைய மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய உதவியாளர் நிர்வாகத்திற்கு பெருமை சேர்த்திருப்பீர்கள். தலைவர் அவர்களும் அதே போல வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களும் முழுமையான திருப்தி மனநிறைவை அடைந்திருப்பார்கள் என்பதில் மாறுபட்ட முடியாது. நம்முடைய குழுவின் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திற்கு பள்ளியில் உள்ள நேரத்தில் வழிகளோட ஒரு லேட்டாயிடுச்சு. காரணம் என்னன்னா அவர் குறிப்பிட்டு சொன்னார், லட்சுமி வளர்கலை நூலகம் காரைக்குடியில் மாண்புமிகு நம்முடைய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களுடைய குடும்பத்தாருடைய சொந்த நிதியிலிருந்து கட்டி பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு துணையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகிறது அதை திறந்து வைத்து இப்பொழுது மாணவ செல்வர்களுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்கு வந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த நூலகத்தை சுற்றி பார்க்கின்ற நேரத்தில் அதை பார்த்து உயர்ந்து பாராட்டியது நாம் அனைவரும் அறிந்திருக்கலாம். அப்பொழுது அந்த கொடையாளராகிய அண்ணன் ப. சிதம்பரம் அவர்களிடத்தில் முதலமைச்சர் அவர்கள் நானும் எனது சார்பில் ஒரு 1000 புத்தகங்களை கொடுத்தாங்க. இதை துறை வாரியாக விசாரிப்பதற்கு மாவட்டந்தோறும் சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழு இல்லாமல் ஜனநாயகம் நிறைவு பெறாது என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. பொதுக்கணக்கு குழுவுடைய பணி என்ன? பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. அப்படி என்றால் எல்லா துறைகளிலும் ஆய்வு செய்து ஒரு ஆண்டு நாடாளுமன்றத்தின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது அந்த நிதியை துறை வாரியாக சரியான முறையில் கையாளப்படுகிறதா, ஏதாவது லீக்கேஜ் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து அறிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இங்கே நாம் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம். மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து துறை ரீதியாக தகவல்களையும் பதிலையும் பெற்று சென்னையில் மாதந்தோறும் நடக்கின்ற கூட்டத்தில் துறை செயலாளர்களை அழைத்து அதற்கு தீர்வு காணப்படும் என்றழைக்கிறது. 86 பைசா வீணடிக்கப்படுகிறது, எங்கே ஒரு இடத்தில் தவறாக லீக்கேஜ் ஆகிறது என்பதை நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியது மேலதிக குடியரசுத் தலைவர் இந்த நூற்றாண்டு விழாவில் அதை பதிவு செய்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஜனநாயகம் தழைத்து ஓடுவதற்கு இந்த மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கு செல்ல வேண்டும், அவர்களுக்கு தீட்டுகின்ற திட்டத்திற்கு இந்த பணங்களை செலவு செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளோடு நோக்கத்தோடு பொதுக்கணக்கு குழு தன்னுடைய கூட்டத்தை ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் ஆய்வு செய்திருக்கிறோம், பல பரிந்துரைகளை கொடுத்துட்டு சென்றிருக்கிறோம், அதையும் கடைசியில் ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஆகியவை உங்களையெல்லாம் பார்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பொதுக்கணக்கு குழு உறுப்பினர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இப்பொழுது நம்முடைய சட்டப்பேரவை இணை செயலாளர் திருமதி ரேவதி அவர்கள் ஒரு கேள்வியாக இங்கு வைத்திருந்தார்.